ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 2 கொஸ்டின் நம்பர் 13 எத்தில் போரேட் இல்லைன்னா போரேட் ரேடிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா, ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி கேட்பாங்கன்னா, எத்தில் போரேட் டெஸ்ட்னா என்னது அப்படின்ற மீனிங்ல தான் கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பசங்களா. நிறைய தடவை வந்து பார்த்துட்டீங்கன்னா பப்ளிக்லேயே கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது என்னது அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்கே ரெட் கலர்ல எழுதியிருக்கிறது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் வந்து பப்ளிக்ல உங்களுக்கு வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீங்க இந்த கிரீன் கலர்ல எழுதியிருக்கதையே எழுத ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அதை மறந்தீங்கன்னா கூட இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கதை மறக்கவே கூடாது பசங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதனால தான் நான் சொல்றேன். ஸோ when boric acid is heated with ethyl alcohol in presence of concentrated H2SO4, triethyl borate is formed. அப்படின்னா என்னன்னா, நான் இந்த சைடு வச்சே சொல்றேன். when boric acid is heated with ethyl alcohol. boric acid என்னது? BOH thrice. இந்த BOH thriceக்கு பதிலா H3BO3ன்னு எழுதிக்கலாம். ஆனா இதுதான் ஈஸியானதுனால நான் எழுதிக்கேன். ஸோ அதுக்கு கீழே அதோட நேமையுமே நம்ம எழுதிக்கலாமா? இதோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா போரிக் ஆசிட். இஸ் ஹீட்டட் வித் எத்தில் ஆல்கஹால் கொடுத்துருவாங்க. இந்த C2H5OH இதோட பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். இதோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, கான்சென்ட்ரேட்டட் H2SO4. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இருக்கு. அப்படி இருக்குன்னா என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, ட்ரை எத்தைல் போரேட் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை எத்தைல் போரேட்னா என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதோட பேர் தான் ட்ரை எத்தைல் போரேட். ட்ரை இத்தைல் போரேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதனால அப்படி சொல்றாங்கன்னா, ட்ரை இதான் C2H5Oன்றது எத்திலா, இது 3 இருக்கனால ட்ரை இத்தைல். இங்க முன்னாடி போரின் இருக்கனால போரேட், ட்ரை இத்தைல் போரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ட்ரை இத்தைல் போரேட் ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான், இந்த ரியாக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க OH3 இருக்கு, 3 OH இருக்கு, இங்க முன்னாடி ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, 3H இருக்கு. அப்படின்னா மொத்தமா பாருங்க, இங்க ஒரு 3 இங்க ஒரு 3னா 6H இருக்கு, இங்க 3 O தான் இருக்கு. ஸோ 6H இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. நான் எப்படி எழுதிக்கிறேன், 3H2Oன்னு எழுதிக்கிறேன். இந்த 3H2O தான் இது, அது வெளில போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும், இங்க H போயிடுச்சுன்னா OC2H5 இருக்குமா, இங்கே போரான் இருக்கும், அதுதான் BOC2H5 ரைஸ். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு புரியுதா? ஸோ அடுத்து என்னன்னு பாருங்க, திஸ் எஸ்டர்ஸ் வேப்பர் பர்ன் வித் கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம். கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம்னா இதோட வேப்பர், இதை வந்து நம்ம தீயில பத்த வச்சோம்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு எட்ஜ்டு ஃப்ளேம் வந்து இருக்குமா. ஸோ அந்த கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு காம்பவுண்ட் எடுத்து அதை பத்த வைக்கிறீங்க, அது வந்து கிரீன் கலர்ல வருதுன்னா அதுல உங்களுக்கு போரேட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த போரேட் ராடிக்கல் டெஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.